மாஸ்டர். இன்றைக்கி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ஸில் நம்ம லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை பற்றி பார்க்குறோம். இந்த டேட்டா டைப் வந்து இன்பில்ட் டேட்டா டைப்னு நம்ம சொல்லலாம். இந்த டேட்டா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் 4 டைப்ஸ் ஆஃப் பில்டின் டேட்டா டைப்ஸ் இருக்குது. லிஸ்ட், டப்புள், செட் அண்ட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தா லிஸ்ட். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லுக் லைக்கை வந்து நமக்கு அரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர்ட் இன் அ சிங்கிள் நேம். இந்த கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னு கேட்டால் ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லை இன்டீஜர் வேல்யூ எதுவாக இருந்தாலும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை வந்து ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணுவோம். அதை தான் நம்ம இங்கே லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அரேஸில் வந்து இங்கே பில்டின் அரே கிடையாது. அதனால் நம்ம இங்கே லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டேட்டா டைப்பில் நம்ம அதை பார்க்குறோம். பைத்தானில் வந்து நிறைய செட் ஆஃப் வந்து பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே லிஸ்ட்டை வந்து வேறு ஒரு லிஸ்ட்டு நேமுக்கு காப்பி பண்ணலாம். அப்புறம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். அதாவது அந்த எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எத்தனை தடவை அந்த வேல்யூஸு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் அது கூட இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் கூட நம்ம இன்னும் நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா அந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 வேல்யூஸ் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இன்னும் ஒரு நான் 5 வேல்யூஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அந்த லிஸ்ட்டில் இப்போது 10 வேல்யூஸ் இருக்கும். 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் எக்ஸ்டெண்ட் மெத்தட். இண்டெக்ஸ் அதோடைய நமக்கு தெரியும். இண்டெக்ஸ் வந்து ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நமக்கு 10 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னோம்னா அதோடைய இண்டெக்ஸ் என்ன, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியும். இன்சர்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சர்ட் நம்பர், அதாவது இண்டெக்ஸில் நம்ம வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்தது பாப் அண்ட் ரிமூவ். பாப் அண்ட் ரிமூவ் இது ரெண்டு என்ன பண்ணோன்னா அதோடைய இண்டெக்ஸை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணோம், அதாவது ரிமூவ் பண்ணோம் அந்த வேல்யூஸை. இது நம்ம எக்ஸாக்ட் வேல்யூஸை கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். இந்த அடுத்தது ரிவர்ஸ். இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக என்ன ஆர்டரில் இருக்கோ அது அப்படியே ரிவர்ஸிங் ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சார்ட் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து நமக்கு சார்ட்டிங் லிஸ்ட்டை கொடுக்கும். கிளியர் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க லிஸ்ட் வேல்யூஸை அப்படியே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அந்த லிஸ்ட் வேல்யூ பிளாங்காக இருக்கும். ஸோ நம்ம இதுதான் வந்து இந்த லிஸ்ட்டுடைய மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நம்ம இப்போது ஒன்றா இருக்கக்கூடிய பில்டின் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்து இந்த மெத்தட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு சொல்லி நான் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் வச்சுருக்கிறேன். நம்ம அந்த டேட்டாஸ் ஆர்டரில் நம்ம போகலாம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா ஒரு கார்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த நேமில் நான் வந்து இதான் நான் எலமெண்ட்னு சொன்னேன் இல்லைங்களா. இது எலமெண்ட் 0, எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3, எலமெண்ட் 4, எலமெண்ட் 5 இப்படியாக நான் காரை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, டூப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதாவது டூப்ளிகேட்ஸ் மெம்பர், இந்த எலமெண்ட் மெம்பர் ஸோ ரிப்பீட்டடாக இங்கே இருக்குது. இந்த மாதிரி டபுள் வேல்யூஸ் நம்ம இங்கே அலோவ் பண்ணோம். இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சுசுக்கி ஆட் பண்ணுறேன். நான் புதுசாக ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படி காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், காப்பி பண்ணால்
இந்த கார்ஸ் இருக்கும் இல்லையா, கார்ஸ் கூட நான் இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணுறேனோ அது எப்படி வந்து ஆட் ஆகும்னு கேட்டால், இந்த append ஃபங்க்ஷனுடைய வேலை என்னென்னா, append மெத்தடோட பில்டின் மெத்தட் இல்லையா, இதோடைய வேலை என்னென்னா adds an element at the end of the list. இந்த லிஸ்ட் இதான் லிஸ்ட்டு நேமு. இந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸில் ஆட் புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணும், ஐ மீன் எலமெண்ட்டை ஆட் பண்ணும். அது எங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ இங்கே கடைசியாக நீங்கள் எப்போ என்ன ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது கடைசியில் போய் ஆட் ஆகும். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணி பார்க்கலாம். கார்ஸ் append, இப்போ ஃபியட்னு கொடுக்கலாமா, ஃபியட். ஸோ நான் இப்போ கொடுத்துட்டேன். appendங்கிற ஒரு மெத்தட் இங்கே எழுதியிருக்கிறேன், பில்டின் மெத்தட். இப்போது கார்ஸில் நமக்கு என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ரைட், பாருங்கள், நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த ரன் பண்ணலாம், டைரெக்டாக இங்கே போய் ரன் பண்ணலாம், இல்லைன்னா ஷிஃப்ட் F10 கொடுத்தும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷிஃப்ட் F10 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இங்கே என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ இங்கே டைரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ இங்கே இருக்குது. நான் இப்போ கொடுத்த வேல்யூ அட் தி எண்டில் போயிட்டு appendன்னு கொடுத்தோம் இல்லையா, இந்த எலமெண்ட் வேல்யூ, இந்த எலமெண்ட் வந்து லாஸ்ட்டில், அதாவது அட் தி எண்ட் ஆஃப் த லிஸ்ட், இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் append. இப்போது இதை நான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். appendக்கு அப்புறம் காப்பி. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் வேறு ஒரு வேரியபிள், அதாவது லிஸ்ட் நேமுக்கு காப்பி பண்ணலாம். ஸோ இப்போ நான் cars1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இப்போது இங்கே நம்ம append பண்ணோம். appendனா புதுசாக ஒரு வேல்யூ இது கூட ஆட் பண்ணோம், ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் காப்பி பண்ணுறேன். காப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், காப்பி இப்போ இந்த கார்ஸுங்கிற புதுசாக வேறு ஒரு லிஸ்ட்டு ஒன்று, அந்த லிஸ்ட்டுக்கு கார்ஸில் இருக்கக்கூடிய அப்படியே டோட்டல் வேல்யூவை நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இப்போது கார்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார்ஸில் இப்போ அது பிரிண்ட் ஆகிடுச்சு, அதாவது காப்பி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ், அப்படியே அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே காப்பி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய டேட்டா சினிமா வர 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 போகும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்பப்போ அந்தந்த டேட்டாஸை உங்களுக்கு காட்டிட்டு நான் ஹைட் பண்ணிடுறேன். அதாவது அந்த கமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிட்றேன். நமக்கு இருக்கும், ஆனால் வந்து இங்கே விசிபிளாக வராது. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் போகும் கிளாஸஸ், சரிங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காப்பினா என்னென்னு தெரியும் இல்லையா. இந்த காப்பிலே வந்து இன்னொரு விதமாக நம்ம காப்பி பண்ணலாம். நான் இன்னொரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு லிஸ்ட் இருக்குது, ரெண்டு விதமான லிஸ்ட்டில் இது ஒரு மெத்தடில் வந்து நம்ம காப்பி பண்ணலாம், இது இன்னொரு மெத்தடு. இப்போ கார்ஸில் இருக்கிறது அப்படி இங்கே காப்பி பண்ணிட்டேன். இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு append பண்ணோம். append பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார், இந்த வேல்யூஸ் தான் சரியான வேல்யூ, நம்ம எலமெண்ட்ஸ் தான் கரெக்டான எலமெண்ட்ஸ். அப்புறம் இதை நம்ம append பண்ணியிருக்கோம். இந்த append பண்ணது தான் நமக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் இதை வந்து இந்த போர்ஷன்ஸை அப்படியே நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். இப்போ கமெண்ட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கமெண்ட் பண்ணோன்னே ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நமக்கு ஆக்சுவலாக என்ன இருக்கோ இது மட்டும்தான் இருக்குது, அந்த append செஷன் நமக்கு வரல. ரைட், இப்போ அந்த append செஷன் வரணும் அப்படின்னோம்னா நம்ம மறுபடியும் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், நம்ம கார்ஸில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி append பண்ணலாம். append பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணலாம், டேட்ஸன் ஒன்று கொடுக்கலாம். ரைட்,
ஸோ இப்போ டேட்சன் என்ன ஆகும், அப்பெண்ட் ஆகிருக்கும் கார்ஸ்குள்ளே. ஆனால் இந்த வேல்யூவை இங்கே கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போது கார்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ வந்து இதுதான். கார்ஸ் 1ல் தான் இப்போது நம்ம கார்ஸை அப்படியே காப்பி பண்ணுறோம். இப்போது டேட்ஸ்ன்னு நான் இங்கே அப்பெண்ட் பண்ணுறேன். கார்ஸ் 1க்குள்ளே இது கூட டேட்ஸ் ஒன்று ஆட் ஆயிரும் லாஸ்ட்டில். கார்ஸ் 2ல் வந்து கார்ஸ் தான் அந்த வேல்யூ தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் புரியும் பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது கார்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூ. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கார்ஸ் 1க்கு கொடுத்து கார்ஸ் 1ல் வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கேன் டேட்சன். அதனால் டேட்சன் கார்ஸ் 1 வேல்யூ இது இங்கே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கார்ஸில் வந்து நமக்கு பழசு தான் இருக்குது, புதுசாக அப்பெண்ட் ஆனதில்லை. அப்போது அதை தூக்கி கார்ஸ் 2ல் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு கார்ஸ் 2ல் பழைய வேல்யூ தான் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இதை கவனித்ததுக்காக தேங்க்யூ. மறுபடியும் நல்லதொரு பதிவில் நம்ம மீட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. அது என்ன க்ரூம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.